ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம பாக்கியாவை போட்டு திட்டுன்னு திட்டாங்க. இவ்வளோ எதுக்கடி கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டாங்க. பாட்டிக்கு பசிக்கொண்டா, அவங்கள கூப்பிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராதிகாவை பார்த்தோன்னே வாய் கம்முன்னு இருக்குமா, அதனால் கூப்பிட்டு போங்கடான்னு சொல்ல இவங்க அப்படியே கேன்டீனுக்கு போக கமுக்கமாக எல்லையில் கூப்பிட்டு போகிறாராம். அங்கே போய் சாப்பிட வைக்கலான்னு கூப்பிட்டு போக இவங்க ராதிகாவை வந்துட்டு உள்ளே விட்டுட்டாங்க. உள்ளே விட்டக்கப்புறம் இனியா ஏதாவது சொன்ன பொறிவுண்டே அப்படியே பூந்தியாக மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சொன்னவங்க வந்துட்டு இவங்க உள்ளே போய் பார்க்க கோபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாசத்தில் தலையெல்லாம் கோதி விட்டு கையை பிடிக்கிறாங்க. இவரு பாக்கியான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்பதான் கண்ணுக்கு தெரியறானாடா. சரி விடு, எல்லாம் இந்த கடவுளின் செயல்னு அவங்களோட ரியாக்ஷன் இருக்கும் கேட்டா. ஆனா இதெல்லாம் கேட்கலையே நம்ம பாக்கியா. இந்த ஒரு பக்கம் ராதிகா ஒரு பக்கம் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. சே, பாக்கியான்னு பேரை கேட்ட உடனே அப்படியே கையை உதற போறாங்களாமா. அப்படியே அவர் எந்த இவ்வளோ சுயநலவு இல்லாத நிலைமையிலும் கையை பிடிச்சி பத்திரமா இழுத்து வச்சுட்டு பேசுவாராம்மா. பாக்கியா பாக்கியா, இன்னைக்கு யாரோ காப்பாற்றுவாங்கன்னு நினைச்சேன், காப்பாற்றவே மாட்டேன்னு நினைச்சேன், நீ என்னை காப்பாற்றிட்டே அப்படின்னு நன்றின்னு சொல்லிட்டாரு. நம்மலாம் ஒரே கன்றி, நமக்குள்ளே இதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு லுக்கெல்லாம் வேற லெவலில் விட்டது இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு பாட்டி ஒரு பக்கம் கையாடி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பாட்டி தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே தள்ள. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ராதிகாவும் நம்ம பாக்கியாவும் பேசிக்கிறாங்க. கேபு கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அந்த டைமில் தான் ஓப்பன் ஆகிறாங்களாமா. இப்போ கொஞ்ச நாளாகவே எனக்கு கோபிக்கு பிரச்சனை அதிகமாகிட்டே போகுது. அதிகமாகிட்டே போனப்போ ஏன்டா அந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நினச்சி நான் தான் ஃபீல் பண்ணுறேன். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் யாருக்கோ, அதனால தான் இப்போ அனுபவிக்கிறேன். யாருக்கும் இல்லடி, எனக்கு தான் என்னதான் பாரு, எனக்கு தான் துரோகம் பண்ணிட்டு அதுக்கு தான் நீ இவ்வளோ அனுபவிக்கிறேன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் உள்ளங்க சரியாயிடும். கோபி வந்து சரியானதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு தான் வருவார், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ